வணக்கம், நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவல்ல இன்னைக்கு சுவையான சத்தான பாதாம் கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் புழுங்கல் அரிசி இந்த குழிக்கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்து நல்லா ஒரு 3 மணி நேரம் கழுவிட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். பாதாம் பருப்பு 9லிருந்து 10 பாதாம் வரைக்கும் இரவு நேரமே ஊற வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். பால் இதற்கு ஒரு 1.5 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். சர்க்கரை நம்ம இவ்வளோ போட வேண்டாம், அளவாக போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல பாதாமை விழுதாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த அரிசியும் சேர்த்து நல்ல மிருதுவாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரிசியும் நம்ம பாதாமும் மிருதுவாக அரைச்சிட்டோம். இந்த பாலில் சேர்த்துக்கலாம். நம்ம பாதாமும் அரிசியும் எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவு பால் நம்ம தேவைப்படும். இது நான் சொல்கிறது ஒரு 2 பேர் 3 பேர் குடிக்கிற அளவுக்கு தான் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். தண்ணியிலேயே மின்னம்மி குடுவையை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. பாலில் அந்த கலவையை நம்ம சேர்த்துட்டோம். இது அடிப்பிடிச்சிரும். ஏன்னா அரிசி அரைச்ச அந்த மாவு போட்டதால் கண்டிப்பாக அடிப்பிடிக்கும், கெட்டித்தன்மைப்படும். அதனால் கைவிடாமல் நல்லா ஒரு 5 நிமிடம் இது நல்லா வெந்து வரணும். நிறைய பேர் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் பார்த்திங்கன்னா உடம்பு சதையே போடாமல் ரொம்ப ஒல்லியான தேகத்தோடு இருப்பாங்க. பார்க்குறவங்களாம் கேட்பாங்க. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு கட்டாயமாக இது நீங்கள் செஞ்சு காலையில் வெறும் வயிற்றில் அவங்க பல் துலக்கி வந்த பிறகு வேறு எதுவுமே கொடுக்காம வெறும் வயிற்றில் நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எடை கூடும். சர்க்கரை நான் பார்த்தீங்கன்னா அந்த கரண்டி நான் கலக்கிறேன் இல்லைங்களா, அந்த கரண்டியில் ஒரு 2.5 கரண்டி தான் நான் சர்க்கரை போட்டிருக்கேன். சர்க்கரை பார்த்து போட்டுக்கோங்க. இது நம்ம அரிசி எல்லாம் சேர்க்கறதால இதை நம்ம கஞ்சி அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, எலும்புகளுக்கு வலு சேர்க்கும். குறிப்பாக நான் சொல்கிறது குழந்தைகளுக்கு நல்ல எடை கூடும். அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு கூட நம்ம இதை கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப எலும்புகள் வலிமையாக இருக்கும், அவங்களுக்கும் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். ஏன்னா வெறும் பாலே கொடுக்காம இந்த மாதிரி பாதாம் கூட இந்த புழுங்கலரிசி சேர்க்கறதால அப்படி ஒரு மனமும் சுவையோடு இருக்கும். கட்டாயமாக குழந்தைகள் எடை கூடுவாங்க. மறக்காமல் என்னுடைய காணொளியை பதிவு பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.